இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையிலே கிறிஸ்துவை கனப்படுத்தத்தக்கதாக ஆராதனை கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவாராக. இன்றைக்குடைய வேத வசனத்தினுடைய தலைப்பு நித்திய ஜீவன். பலமுறை நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை நாம் கேட்டிருந்தாலும், பலமுறை இந்த பிரசங்க வாக்கியங்களை கூட இந்த தலைப்பில் நாம் கேட்டிருந்தாலும், சில ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள சுவிசேஷத்தில் நாம் கடந்து செல்வோம். முக்கியமாக இந்த எவர்லாஸ்டிங் என்கிற ஒரு முக்கிய தலைப்பு மத்தேயு சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் காணப்படுகிறது. அவைகளிலிருந்து உங்களோடு சற்று இதனுடைய ரகசியத்தையும், இன்று கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேலான வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள, நாம் வாழ்கிற வாழ்க்கை சரிதானோ, எப்படிப்பட்ட தரமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள இது நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வாங்க போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வரையிலும் உள்ளதான வாக்கியங்கள் தெளிவாக விளக்குகிறது. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். கர்த்தர் எப்பொழுதுமே எதை பேசும் பொழுதும் அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு விளக்கத்தையும் அந்த மத்தியத்தில் கொடுத்து கொண்டே போவார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலுமே மிக மிக நேர்த்தியான அர்த்தங்கள் நிறைந்திருக்கும். கவனித்து பாருங்கள். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதானே எல்லா விசுவாசிகளும், எல்லா ஜனங்களும் ஒரு சுக வாழ்வு, ஒரு நித்திய சுகமான ஜீவியம், அது நித்தியமாக இருக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் விரும்புகிறோம். அப்படியே இந்த இடத்திலும் ஆண்டவர் ஜீவனில் ஒரு உயிருள்ள வாழ்க்கை, ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, ஒரு நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கற்பனைகளை கைப்படும். எப்பொழுதுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்த முடியாது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேண்டும் என்று சொன்னால் குவாலிட்டி ஆஃப் லிவிங் தேவை, வாழ்க்கை தேவை, குணமுள்ள ஒரு வாழ்க்கை தேவை, நடைமுறை வாழ்க்கை தேவை. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக. உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு உயிரினுடைய உரிமை இருக்கிறதோ, உன்னுடைய உயிருக்கும் உன்னுடைய சரீரத்துக்கும் எவ்வளவு மதிப்பு உள்ளதோ அதே மதிப்பு மற்றவனுக்கு கொடு. எவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் யோசனைகளையும் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதையே மற்றவர்களுக்கு கொடு. அதுதான் வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவனுடைய முதல் ஆதாரம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தனுடைய நோக்கம், கர்த்தர் உன்னை ஏற்படுத்திய நோக்கம் தேவனை போல நீ இருக்க வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவைகளில் உன்னை அசுசிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றவர்களை பற்றி யோசிக்காதே. தன்னுடைய சரீரம் அசுசிப்படக்கூடாது, நாம் கலங்கப்படக்கூடாது, நாம் கலப்படமாக கூடாது. நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குவாலிட்டி ஆஃப் லிவிங் ஒரு நேர்மையாய், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய்,
அது நமக்கு தேவன் தந்த ஆசீர்வாதத்தை எவ்வளவு தூரத்துக்கு நாம் மதிக்கிறோமோ அது போல மற்றவர்களாலே நாம் அசுசிப்படாதபடிக்கு நம் சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய உபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. களவு நமது அல்லாததை நாம் நமக்கென்று ஏற்படுத்திக் கொள்வது தவறு அல்லவா? நம்முடையதை நான் காப்பாற்ற வேண்டும், அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனக்கு அல்லாததை என்னுடையதாக மாற்றுவது நியாயம் இல்லவே. இன்னொருத்தருடைய கஷ்டத்தை என்னுடைய ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வது நியாயம் அல்லவே. இன்னொருத்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பறிக்கக்கூடாது. நமக்கு தேவன் கொடுக்கிறார். நமக்கு தேவன் எதை கேட்டாலும் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். அதுதான் நித்திய ஜீவனுடைய பிராரம்பம். கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறார், நன்மைகளை கூட்டி கொடுக்கிறார், இரக்கத்தை செய்கிறார். ஆனால் களவு என்பது தவறான ஒரு செயல். நமக்கு அல்லாததிலே ஈடுபடுத்துவது எப்பொழுதுமே குற்றமே. தேவன் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. என்ன பொய் சாட்சி? இன்னொருத்தரை குறித்து பொய்யான விவரங்கள், இன்னொருத்தரை குறித்துதான தவறான விவரங்கள், நியாயம் இல்லாத விவரங்களை நியாயப்படுத்தி பேசுவது, இன்னொருத்தர் மேல் பூரண சத்தியங்களை தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் அவர்களை குறித்து தவறாக விமர்சனம் செய்வது தவறல்லவா? நாம் நம்மை யோசித்தால், நம்மை குறித்து ஒருவர் குற்றம் சுமத்தினால், என்னிடத்தில் இல்லாததெல்லாம் பேசுகிறாரே என்று வருத்தப்பட மாட்டீர்களா? அப்படியானால் இன்னொருத்தர் குறித்து, தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை குறித்து, நண்பர்களிடத்து குறித்து, சொந்தக்காரர்களிடத்திலும் பொதுவான ஜனங்கள் மத்தியிலையும் நமக்கு தெரியாத காரியங்களிலே விமர்சனம் செய்ய வேண்டாம். பொய் சாட்சி கொடுக்கக்கூடாது. அவர்களை குறித்துதான தவறான துர்ச்செய்திகளை கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத ஜனங்களுடைய சூழ்நிலையிலே விளையாடக்கூடாது. இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய குணாதிசயங்களிலே நாம் தவறான எண்ணத்தை பொதித்து அவருடைய நல்ல வாழ்க்கையும் எண்ணத்தையும் கெடுக்கக்கூடாது. நமக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரே, இன்னொருத்தரும் நம்மை போல வாழ வேண்டுமே. இதை யோசிப்பதுதான் நித்திய ஜீவன். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. விசேஷமாக உன்னை பெற்றவர்கள், உன் தகப்பனார், உன் தாயார் இருவருமே உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுகிறவர்கள். இருவருமே உன்னுடைய நலனுக்காக ஓயாமல் உழைக்கிறவர்கள். தங்களுடைய பிரயாசத்தின் மேலும், தங்களுடைய முயற்சியின் மேலும், தங்களுடைய எண்ணத்தின் மேலும், தம்முடைய சக்தியின் மேலும் அவர்கள் உனக்காக பிரயாசப்படுகிறவர்கள். சற்று நினைத்து பார்ப்பீர்களானால் உள்ளம் கலங்கி போகும். அந்த அளவுக்கு உன்னை பெற்ற தாயின் தகப்பனார்கள் எந்த அளவுக்கெல்லாம் கனப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கெல்லாம் நாம் அவர்களுக்கு ஒரு மரியாதையும் ஒரு மேன்மையான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியுமானால் அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தபடியாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. கற்பனை, சிம்பிளஸ்ட் கற்பனை. இந்த கற்பனையில சொல்லுகிறது போல எவ்வளவு தூரம் உன்னை நேசிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் உன்னுடைய சரீரத்தை நேசிக்கிறீங்க, எவ்வளவு தூரத்துக்கு நீ எப்படியெல்லாம் வாழணும்னு யோசிக்கிறீங்க, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, எவ்வளவு தூரத்துக்கு சுகமா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்க வேண்டும் நினைக்கிறீங்க. அதே உன்னுடைய ஆசை மற்றவர்களுக்கு இருக்க வேண்டாமா? கர்த்தர் எல்லாரையும் படைத்தாரே, எல்லாருக்கும் தேவனா இருக்கிறாரே, எல்லாருக்கும் கடவுளா இருந்து சகலவற்றையும் அற்புதமாய் நடத்துகிற தேவன் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது போல மற்றவர்களும் கொடுத்திருக்கிறாரே. அப்படியானால் உன்னுடைய குணாதிசயம் என்னவா இருக்க வேண்டும்? உன்னை நேசிக்கிறது போல
பிறருக்கும் அப்படியே ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்ததை அவர்கள் காத்துக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாமா? இல்லாமல் போனால் நித்திய ஜீவனை குறித்து நாம் போராட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நம்மை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க முடியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை தரமே இல்லையே, ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்லையே, ஜபமே பிரயோஜனம் இல்லாம போயிடுமே, நம்முடைய பாடல்கள் வீணா போயிடுமே, வாழ்கிற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே வீணா போயிடுமே. தன்னலத்துக்காகவும் சுய பலத்துக்காகவும் சுய பெருமைக்காகவும் மற்றவர்களோடு பொறாமை கொண்டு எதிர்த்து விரோதித்து அவர்களை நிஷ்டூரம் பண்ணுகிறதுலே லாபம் என்ன? நித்திய ஜீவனுடைய அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே. கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய உன்னதமான அந்த திட்டம் இல்லாமல் போய்விடுமே. அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோள் நாசமாகி போய்விடுமே. ஆனபடினால் உன்னை நேசிக்கிறது போல அந்த வசனம் சொல்லுகிறதுபடி கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ஒரு தகப்பன் தாய் கனம் பண்ணுவாயாக, ஒரு இடத்துல அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறுவாயாக. சிம்பிளஸ்ட் கோர் கற்பனைகளை ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக அவரிடத்தில் சொன்னார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். ஃபேமிலி ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பம் என்று நினைக்கிறேன். இந்த மனிதன் குழந்தை பருவத்தில் இருந்தே இப்படிப்பட்டவைகளால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேங்க்ஸ். குடும்பங்களிலே போதிக்கப்பட வேண்டும், குடும்பங்களிலே அறிவுரை கொடுக்கப்பட வேண்டும். சபையிலே கொடுத்தது மட்டுமல்ல, தாய் தகப்பனா தன்னுடைய வீடுகளிலே நாம் என்ன கேட்கிறோமோ சபைகளில் அதை குடும்பங்களிலே ரிவ்யூ பண்ண வேண்டும். ஆனந்தமாக, சந்தோஷமாக, அது தாழ்மையாக, பணிவாக, கோபமாக அல்ல, அல்லது தன் ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு அறிவு வரட்டும் என்று அப்படிப்பட்ட பேசுகிறது அல்ல. நடைமுறையாய், பணிவாக, அன்போடு அவர்களுக்கு என்ன மெசேஜ் சபையிலே ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறோமோ அதை மறுபடியும் பிள்ளைகளுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் ஞாபகப்படுத்த வேண்டியது தாய் தகப்பன் அவருடைய கடமை. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முறைமையிலே வளர்த்தால் மட்டுமே பிற்காலங்களில் அவர் தெளிவாக சொல்ல முடியும், நான் கற்பனைகள் பிரகாரமே வாழ்க்கை நடத்தினேன், நான் இவைகளை சிறு முதல் கொண்டே கடைபிடித்தேன் என்று சொல்ல முடியுமா? இன்று பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நடத்துகிறோமா? கொஞ்ச காலம் நடத்தி பின்பு விட்டு விட்டோமா? அல்லது அவருடைய வாலிப வயசு வந்த உடனே ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவன் சொல்ற பேச்சு கேட்கறதுல, நாங்க சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இல்லை அப்படின்ற நிலைமைக்கு கொண்டாடுறீங்களா? நம்முடைய பிள்ளைகளை பிரத்தியார் பிள்ளையாக மாற்றிவிட்டீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வேறு ஒருவர் சிந்தையிலும் வேறு ஒருத்தருடைய யோசனையிலும் வாழத்தக்கவர்களாக நீங்கள் விட்டுவிட்டீர்களா? உங்க அற்புதமான நேசமான நேசிக்கிற அற்புதமான குழந்தைகளை இன்று பலவிதமான உலக துர்க்கிரியினாலே கலப்படமாக விட்டுவிட்டீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் உனக்காக கர்த்தர் உன் குழந்தைகளை கொடுத்தார்? அப்படியானால் நீ எவ்வளவு தூரத்துக்கு அவைகளை உன்னுடைய பட்சமாய் வைத்து கண்காணிப்பிலே வைத்து உன்னுடைய பிரத்யட்சமான பிரசன்னங்களினாலே வைத்து ஜபத்தினாலே வைத்து அன்பினாலே வைத்து ஆறுதலினாலே அந்த பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டாமா? அப்படி நடத்தி இருந்தால் தேவையில்லாத யோசனை அந்த பிள்ளைகளிடத்தில் எப்படி வந்தது? தேவையில்லாத கொடூரம் எப்படி அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வரும்? குடும்பம் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுமானால் கடைசி வரைக்கும் உன்னுடைய குழந்தைகளை கர்த்தர் உனக்காக கொடுத்தவைகளை கடைசி வரைக்கும் நாம் பராமரிக்க வேண்டும். கடைசி வரைக்கும் தரமுள்ள குழந்தைகளாக நாம் நடத்தி சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இந்த இடத்துல இந்த மனுஷன் இப்படி சொல்ல முடியாதே. ஆனபடினாலே நம்முடைய குடும்பம், நம்முடைய நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையும் ஒரு தரமுள்ள வாழ்க்கையாகவும் தரமுள்ள குடும்பமாக இருந்தால் மட்டுமே நித்திய ஜீவன் என்ற ஒரு போராட்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனங்களை படிக்கும் பொழுது ஏதோ
தெரிஞ்ச வசனம் நினைத்துக் கொண்டு வேகமாக படித்து முடித்து விடுவீர்கள். இது தெரிந்ததுதான். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அதை சிறு வயது முதலே நான் கடைபிடித்து விட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் ஆண்டவராகிய கர்த்தர் இன்னும் சில காரியங்கள் குறைவாக இடத்தில் இருக்கிறதை காண்கிறார். ஆனப்படினாலே இந்த நேரத்தில் அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து, இன்னும் என்ன குறை இருக்கும், எல்லாம் கடைபிடித்து விட்டேனே, வேற என்ன குறை இருந்தா சொல்லுங்க, அதையும் நான் ஃபாலோ பண்ணிடுறேன். அப்படியானால் நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பூரண சர்க்குணன் இஸ் ஈக்குவல் டு நித்திய ஜீவன். பூர்ண சர்க்குணன் எப்படி? அது முற்றிலுமாகவே நான் ஒரு பூரண குணசாலியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முடியுமா? அதான் நித்திய ஜீவனுடைய வழி, அதான் நித்திய ஜீவனுக்குரியதான ஒரு பாதை, அதான் நித்திய ஜீவனுக்காக காரியம் கர்த்தர் அப்போஸ்தலர்களையும் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் பாஸ்டர்களையும் டீச் பண்றவர்களையும் 5 விதமான ஊழியங்களை கொடுத்து கொஞ்சம் பக்தி இருக்கிறவர்களை இன்னும் வளர்ச்சி அடையும்படியாக கர்த்தர் சபைகளை நியமித்திருக்கிறார், மூப்பர்களை நியமித்திருக்கிறார். ஆவிக்குரிய மூப்பர்களாக இருக்கிறவர்களை சொல்லுகிறேன். தன் குடும்பத்தை சரியாய் நடத்துகிற மூப்பர்களை சொல்லுகிறேன். தன் பிள்ளைகளை ஒழுக்கமான ரீதியிலே நடத்துகிற மூப்பர்களை சொல்லுகிறேன். தன் குடும்பத்தை எந்த ஒரு குறைச்சல் இல்லாமல் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படியே ஆண்டவருக்கு பொதுவாய் நடத்துகிற மூப்பர்களை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட பலரும் உதவியாய் இருக்க பூரண சற்குணத்தோடு வாழ நாம் பிரயாசப்படாவிட்டால் நித்திய ஜீவன் என்று வார்த்தை பேசுவதற்கு அர்த்தம் என்ன? வாழ்க்கை ஏதோ சிலர் நினைக்கிறார்கள், இதை வந்தேன் போனேன், இதை சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், இதை தூங்கினேன், என்னால் என்னுடைய கடமையை நான் என்னால் முடிஞ்சது செஞ்ச, வீட்டில் வாங்கி போட்டேன், அவங்கெல்லாம் சுகமான இருக்கிறாங்க, பரவாயில்ல, ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சது நல்லா தான் செஞ்சுருக்கிறேன். சில பேர் இதில் சமாதானம் ஆயிடுறாங்க. வாழ்க்கை என்பதனுடைய தத்துவத்தை இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பல நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாய் இதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் நித்திய ஜீவனை குறித்து ரொம்ப ரொம்ப பேசுறாங்க. நித்திய ஜீவன் ரொம்ப சலீச கிடைக்கிற ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இவளை கனப்படுத்துகிறேன். உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் பேசுறேன். கொஞ்சம் புரிஞ்சுங்க. வாழ்க்கை இவ்வளவு அல்ல. வாழ்க்கையில நீங்கள் எல்லாம் முடித்தது போல நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்குது, நீ எவ்வளவு காரியம் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் கற்பனைகளையும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தாலும் சீர்படாத இந்த உலகத்தில் சோர்வும் பலவீனங்களும் துக்க செய்தியும் வேதனைகளும் பற்றாக்குறையும் நன்மையும் இரக்கம் இல்லாத இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஓய முடியும்? நீங்கள் எப்படி அமைதியாக உட்கார முடியும்? எல்லாம் செஞ்சுட்டே பரவாயில்ல, எல்லாம் சரியாயிட்டேன், நித்திய ஜீவன் கிடைச்சிடும், ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் கொடுத்துருவாரு, கடைசி நேரத்தில் கேட்டா கூட கர்த்தர் உதவி செஞ்சிருவாரு. எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மூளைக்கும் வேலை கொடுக்கணும், சரீரத்துக்கும் வேலை கொடுக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளின் மத்தியிலையும் ஓயாத வேலை இருந்தால் மட்டுமே இந்த உடம்பு கூட சரி. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் நினைக்கிறாங்க, என் பிரயாசம், என்னுடைய வாஞ்சை, என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான், நான் செஞ்சிட்டேன், கர்த்தர் கொடுத்த காரியங்களிலே நான் இவ்வளவுதான் செஞ்சிட்டேன், அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க, அவங்க திருப்தி பண்ணிக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ தெரிந்ததை கொண்டு, நீ செய்ததை கொண்டு திருப்தி அடையாது. வேதத்தை படித்து பார். கர்த்தருடைய வேதத்துல கொஞ்சம் கூட படிச்சு பாருங்க. இனி என்ன இருக்குது, இனி என்ன சரிப்படுத்தணும், இனி எப்படி வாழணும். ஏன்னா நித்திய ஜீவன் என்றது இட்ஸ் நாட் சிம்பிளி மேக்கிங் சம் பாஸ்போர்ட் ஆர் விசா ஆர் சம்திங், ரேஷன் கார்டு ஆர் சம் மணி ஆர் த பேமெண்ட் வாங்குற மாதிரி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட யோசிக்கணும்.
தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட யோசிக்கணும். இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதற்கு மேல இதுக்கு மேல என்ன பண்ணும், இதுக்கு மேல என்ன பண்ணும், இதுக்கு மேல என்ன பண்ணும். சில பேர் அப்படியே சொல்லினே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே சொல்லி பாதி வயசு 3/4 வயசு கழிச்சிருவாங்க. பலர் பேச்சுக்கு இடம் கொடுக்குறீங்க, பலருடைய வியாக்கியானத்துக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. தப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பிரயாசத்தில் ஈடுபட வேண்டும். ஆவிக்குரிய பிரயாசங்கள், சரீர பிரகாரமான பிரயாசங்கள், தெய்வீக செயல்பாடுகள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் ஓயாமல் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். கர்த்தர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. ஆண்டவர், நீ பூர்ண சர்க்குணா இருக்க விரும்புகிறால் நீ போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். சோ இன்னும் அவரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுற அளவுக்கே வரல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அளவுக்கு இன்னும் வரல. சொந்த லெவல்ல என்னால செஞ்ச முயற்சி, நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம். நம்மளால் எப்படி முயற்சி செய்து சுத்தமா இருக்க முடியுமோ, நன்மையா இருக்க முடியுமோ, மற்றவர்களை பார்க்கிலும் ஒரு விசேஷத்தோட இருக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ரைட். அட் தி சேம் டைம் நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அளவுக்கு வரல. என்னது, அவங்க எங்கேயோ ஏதோ ஒன்று இடைஞ்சலா இருக்குது. சில நினைக்கிறாங்க பணம் இருந்துட்டா எல்லாம் முடியும்னு. அது எப்படி முடியும்? பணம் ஒரு பங்கு, ஒரு பகுதி. பணம் ஒரு பகுதி. சோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், பூரண, அதாவது நீங்க அதிகமான பொக்கிஷம், அதாவது நம்முடைய மனசு அந்த பொக்கிஷத்துல இருந்தால், நம்முடைய மனசு எதுல அதிகமா இருக்கிறதோ அதுல தான் நம்மளுக்கு கவனம் இருக்கும். நம்ம இடத்துல எது அதிகமா இருக்கிறதோ அதுலதான் நமக்கு கவனம் இருக்கும். எதுக்காக அதிகமா பிரயாசப்பட்டுமோ அதுலதான் நம்முடைய எண்ணங்களும் இருக்கும், அதுலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நாம் சோர்ந்து போறோம்னா அது பாதிக்கப்படும் பொழுது நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்போ வேதனைப்படுறீங்களோ, எப்போ மனசு துக்கப்படுறீங்களோ, நீங்க எதுக்காக பிரயாசப்பட்டீங்களோ அது செலவழிந்தாதான். அன்பிலே ஐஸ்வர்யவான் ஆக முடியாதா? விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான் ஆக முடியாதா? பணிவிலே ஐஸ்வர்யவான் ஆக முடியாதா? தாழ்மையிலே ஐஸ்வர்யவான் ஆக முடியாதா? உபசரிப்பிலே ஐஸ்வர்யவான் ஆக முடியாதா? கொடுக்கிறதுல ஐஸ்வர்யவான் ஆக முடியாதா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் ஆக முடியாதா? வெறும் பணத்தில் தான் ஐஸ்வர்யத்தை காட்ட முடியுமா? யோசித்து பாருங்க. அப்போ நம்முடைய கவனம் அதுல இருந்தா அதுதான் நமக்கு பாதிப்பாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இடைஞ்சல் அதுல தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினாலே அவன் பிரயாசப்பட்ட அந்த பொக்கிஷம், அந்த ஒரு காரியத்தில் அவன் துக்கம் அடைய வேண்டிய சூழ்நிலை. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா? ஸோ நீங்க எப்போ துக்கம் அடைவீங்க? எதுல நீங்க அதிகமா பிரயாசம் அடைவீங்க அல்ல தான் துக்கம் அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்துருப்பீங்களா, ஒன்றுமில்லாத காரியத்துக்கெல்லாம் சில பேர் துக்கம் அடைஞ்சிருப்பாங்க. ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் வீட்டில் வருவோம், மனசு கஷ்டம், துக்கம் அடக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அல்லதான் பிரயாசமா இருக்கிறாங்க, அல்லதான் வாஞ்சிக்கிறாங்க, அதுக்காகத்தான் அவங்க மேன்மைப்படுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒரு தெய்வீக பிறவியாக உன்னை வைத்திருப்பதன் நோக்கம் வெறும் ஏதோ ஒரு கோணத்தில் மட்டும் நீ ஐஸ்வர்யவான் ஆகுது அல்ல. எல்லா காரியத்திலுமே நீ சம்பூர்ணமாய் நீ வாழ்ந்திருக்க வேண்டும். அதான் சம்பூர்ணமான ஒரு ஜீவன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இன்னும் கொஞ்சம் கூட அதிக அளவில் நீங்க திங்க் பண்ண வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல்ல நீங்க யோசிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் மேன்மையான காரியத்திலே நீங்க முயற்சி செய்யவே வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றிலும் வசனங்கள் சொல்லி கொடுத்திருக்காரே. எத்தனை கணக்கு அடங்காத போதகர்கள் சொல்கிற பிரசங்கங்களை கேட்டு பாருங்கள். அவங்க வேத வசனத்தில் தான் எடுத்து சொல்றாங்க. அவங்க எடுத்து சொல்ற வாக்கியானத்தில் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்தா நீங்க அதை விட்டுடுங்க. வேத வசனங்களில் நீங்கள் கையாள வேண்டும். வேத வசனங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதில் நீங்கள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். வியாக்கியானங்களும் அவர்கள் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன்ல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் அதை நீ விட்டு விடுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், தர்க்கம் பண்ண வேண்டாம், அதிலே உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் வேதவசனம் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார், அதிலே நீங்கள் நிலைத்திருங்கள். துக்கமாகிவிட்டது. அப்பொழுது சீஷர்கள் இந்த வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தவனாய் போயிட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆனா இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதோ ஒரு காரியத்துல நீ ஒரு ஐஸ்வர்யம் ஆயிட்ட, நான் ஒரு வளர்ச்சி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய ஜீவன்ல இதெல்லாம் கையாண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரமாக இருக்க, ஆசீர்வாதங்கள் அடைவதற்கு இவைகள் தானா? இன்னும் இயேசு கிறிஸ்து பின்பற்ற அளவுக்கே வரலையே. அதுதான் ஆண்டவர் சொல்றார், பின்பு வந்து என்னை பின்பற்றுன்றாரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா ஒரு மனுஷன் தான் வச்ச மனசுல, தன்னுடைய எண்ணத்துல, தன்னுடைய குறிக்கோள்ல மனசு வச்சுட்டாருன்னா அவர் மாறவே மாட்டார். அதுதான் எனக்கு உண்மைன்னு நினைக்கிறார். யார் இவங்க? தேவனுக்கு, தேவனுடைய வசனத்திலும் தேவனுடைய ஆவியிலும் பூர்ணமாய் பலப்படாதவர். ஏதோ ஒரு காரியத்தில் பலப்பட்டுட்டா அதிலே உயிரை வச்சிருது, அதிலே தங்களுடைய யோசனை வச்சிருது, வாழ்க்கையினுடைய முழு அச்சாணியம் அதுதான் என்று நினைக்கிறது. தப்பு இல்லையா? நமக்கு தெரியாததை வச்சு நீ உறுதிப்பாடாவது இருந்துட்டா எப்படி? அதுக்கு தான் ஆண்டவர் நான்றாரு, ஒரு ஊசியினுடைய காது ஒரு நூல் போற அளவுக்கு இருக்கிறது. அது எவ்வளவு பெருசா இருக்கும், ஒட்டகம் எவ்வளவு பெருசா இருக்கும். அப்படியானால் எவ்வளவு தூரத்துக்கு மாற்ற முடியாத ஒரு சத்தியம் என்பதை பாருங்கள். அப்பொழுது நித்திய ஜீவன் எவ்வளவு தூரத்துக்கு அரிதான விஷயமா இருக்கிறது என்பது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில சற்று கூட நாம நிதானித்து அறிகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். நான் முன்னேறிட்டேன், நான் வசனம் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒரு இடத்துல பலப்பட்ட உடனே 4 இடத்துக்கு போயின்றது, ஒரு பாஸ்டருக்கு ஃப்ரெண்ட் ஆனோடனே நிறைய பாஸ்டருக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்ட மாதிரி கணக்கு எடுக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கொஞ்சம் கேட்டு உனக்கு சந்தோஷம், சுகமும் பலப்பம் வந்துட்டு பிறகு, ஓ நான் ரொம்ப நல்ல குட் லைன்ல தான் இருக்கிறேன், சரியான பாதையில தான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறது. இதெல்லாம் சரிப்படாது. கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப இருக்குதே, பலப்படுவது ரொம்ப இருக்குதே. ஒரு காரியத்தில் ஒன்று இப்படி இருக்கிறனால தான், அந்த இடத்துல நீ ஒரு குறிக்கோளோடு இருக்கிறனால தான் உன்னுடைய வாழ்க்கை அதிலே அடங்கி போச்சு. பலப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்னிலே உன்னுடைய மனதும் உன்னுடைய எண்ணமும் அதிலே நிலையாய் நின்றுட்டபடினாலே you become stagnant in one place. That's why you cannot get elaborated in any other ways. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நீ மற்ற காரியங்களில் பலப்பட முடியாத காரணம் என்னவென்றால், உன்னுடைய ஒரே குறிக்கோள், ஒரே தன்மை, ஒரே காரியத்தில் உன்னுடைய கவனத்தை வைத்து யார் பேச்சும் எவ்வளவுதான் கேட்டாலும் அதில் கவனம் கொடுக்காம நீ செஞ்சுதான் கரெக்ட் நீ நினைக்கணும். இப்படிதான் நம்முடைய குடும்பங்களை நடந்துட்டாங்க, இப்படிதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஓடுது. அதனால தான் குடும்பத்திலேயும் தர்க்கங்களும் ஆர்குமெண்ட்ஸும் நிறைய சண்டைகளும் பிரச்சனைகளும் ஒருவருக்குள்ள விரோதிகளாய் வாழ்றாங்க. ஏன்னா கொஞ்சம் பலப்பட்டுட்டா போதும், கொஞ்சம் நன்மை வந்துட்டா போதும், ஆசீர்வாதம் வந்துட்டா போதும், சுகம் வந்துட்டா போதும், பலம் வந்துட்டா போதும், ஆரோக்கியம் வந்துட்டா போதும், ஆல்ரைட் எவ்ரிதிங் கர்த்தர் நடத்திட்டார், ஓ இதுக்கு மேல என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆக போகுது. கர்த்தருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேலதான் எல்லாரும் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மேல தான் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சி, நம்முடைய செயல்பாடு எல்லாம் இதுக்கு மேலதான். கர்த்தருடைய பிள்ளைகள் அதுக்கு ஆண்டவராக இயேசு சொல்றார், இட் இஸ் டூ ஹார்ட். ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் இப்படி இருந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் சொன்னதான் கரெக்ட், நான் பேசுறதுதான் கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட், என் குடும்பம் தான் ரைட், மற்றவங்க எல்லாம் சொன்னாலும் சரியில்லை, உன்னை நீயே நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாய். யூ மஸ்ட் பி லிட்டில் கேர்ஃபுல். உன்னுடைய நித்திய ஜீவனுக்காக நீ இன்னும் உழைக்கல,
இன்னும் நம்ம பிரயாசப்படலை, இன்னும் காட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போல, பரலோகத்தில் இருக்கத்தக்க ஒரு லெவலுக்கு நம்ம இன்னும் வரல. உங்களை டிஸ்கரேஜ் பண்றதில்ல, ஆனா ஒரு லெவல்ல புரிஞ்சுக்க வைக்கிறது. நித்திய ஜீவனும் தேவத்துவமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய லெவலை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் தான்ப்பா ரட்சிக்கப்பட முடியும்? ஆண்டவரே, யார் ஆண்டவர் இப்படி தான் இருந்துட்டா ரட்சிக்கப்பட்டு யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? யார் தான் இவங்களுக்கு விடுதலையாக முடியும்? யார் தான் கர்த்தருக்காக நித்திய ஜீவனில் போறேன்னு சொல்ல முடியும்? யார் தான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும்? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது, ஆச்சரியமாய் போச்சு. ஐயோ, எப்படி ஆண்டவரே? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இருக்கக்கூடாது. எப்போ மனுஷரை போல வாழ்ந்து, எப்போ மனுஷரை போல பேசிக்கிறியோ, எப்போ மனுஷரை போல நீ சிந்திக்கிறியோ, எப்போ மனுஷரை போல உன்னுடைய ஜீவனை நடத்தி கொண்டு வர்றியோ, எப்போ மனுஷன் பேசுற மாதிரியே பேசிக்கிறியோ, எப்போ மனுஷன் பேசுற மாதிரியே நீ சிந்திச்சுக்கின்னு, அவங்க பேசுற பிரகாரமே உன் வாழ்க்கையை நடத்திக்கின்னு, கிறிஸ்தவன் என்று சொல்லி உன் குடும்பத்துல உலக போக்குற போக்குல அப்படியே மனுஷர் பேசுற மாதிரியே பேசிக்கணும் வாழ்க்கையை நடத்திக்கிறியோ, உன்னால் ஆகாதுதான். ஆனால் தேவனால் எல்லாம். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில், சரியான ஒப்பு கொடுத்த ஜீவியத்தில், ஒரு மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம். அதுதான் நான் சொல்றேன், you should have a turning point, you should have a tangential outlook. ஒரு வட்டத்துக்குள்ளே போயிருக்கிறவரு ஒரு நாளாவது திடீர்னு வெளியே வந்துடணும், டான்ஜென்ட்டை விட்டு வெளியே வந்துடணும், சர்க்கிளை விட்டு வெளியே வரணும், உன் உலகத்தை விட்டு நீ வெளியே வரணும். அப்பதான் ஓ இவ்வளோக்குதா, நம்ம இதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம், அவனும் கவனம் கொடுக்கலாம், அவனுடைய வாழ்க்கையில கவனம் கொடுக்கலாம். எல்லாம் யோசிக்கிறீங்க, ரொம்ப போர் அடிக்குது பாஸ்டர், ரொம்ப போர் அடிக்குது, இவ்வளவுதான் நான் செஞ்சு பார்க்குறேன், என்னதான் செஞ்சு பார்க்குறேன், ஜெபம் பண்ணிட்டேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், நல்லா ஒரு முறை 2 முறை தூங்குறேன், தாராளமாக இருக்கிறேன், சுற்றி சுற்றி வீட்டிலே வர்றேன், முடியல, ரொம்ப கஷ்டமா, சகிக்கல, கொரோனா பிரச்சனை வந்துட்டு என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? கர்த்தருக்கு இந்த சூழ்நிலை தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? இந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். யூ கேன் பி பிஸி. நீ கர்த்தருக்குள் நீ உன்னை தேறினவனாக மாற்ற முடியும். எப்படி காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம், எவ்வகையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆவியானவருக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அதையே நீ ஃபாலோ பண்ணாத. உன்னுடைய லைஃபை கர்த்தர் வித்தியாசமாய் நடத்துவார். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அற்புதமாய் நடத்துவார். உன் நேரங்களை நீ எவ்வளவு பிரயோஜனப்படுத்த அதை கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்தி கொடுப்பார். ஆனபடினாலே சோர்வாக எடுத்துக்கலாம், பிரயோஜனப்படுத்த. இந்த சந்தர்ப்பத்தை ஏன் உனக்கு கொடுத்தார்? இந்த சூழ்நிலைகளை பற்றாக்குறை ஏன் கொடுத்தார்? ஏன் உனக்கு குறைச்சலை கொடுத்தார்? வருமானத்திலே குறைவு ஏன் கொடுத்தார்? வேலையை இல்லாமல் ஓய்ந்திருக்கும்படியாக கர்த்தர் ஏன் கொடுத்தார்? ஏன் இந்த சூழ்நிலை? இதுக்கெல்லாம் தேவனிடத்திலே அர்த்தம். நாம் வெறுமனே சலித்துக் கொள்ள வேண்டாம். கர்த்தர் பெரியவர். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்றார். ஸ்தோத்திரம். பேதுரு அவரை நோக்கி, இதோ ஐயா, நாங்க எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் மனசுல இருக்குது, அவர் மனசுல இருக்குது. இன்னைக்கு நம்ம ஜீவங்களும் அப்படித்தான் பேசுறோம். உலகத்தை விட்டோம், பாவ ஜீவித்து விட்டோம், தேவையில்லாத அநியாயமான அருணிக்ஸ் அதெல்லாத்தையும் விட்டுட்டோம், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்துட்டோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருடைய கேள்வி தான், எல்லாருடைய கேள்வி தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இவைகளை ஏன் சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு விசுவாசியும், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய வாழ்க்கையில அர்த்தம் உண்டு. அவருடைய ஜீவனிலே அவர் வாழ்கிற வாழ்க்கையில மென்மையான அர்த்தங்கள் உண்டு.
நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம பிறந்துட்டோம், ஏதோ வந்துட்டோம், முடிஞ்சிட்டோம், ஏதோ கர்த்தர் இப்படி நடத்திட்டு ஏதோ முடிச்சுட்டு செத்துடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில பேர் அதெல்லாம் சீரியஸாக எடுக்கிறதில்ல, கொஞ்சம் அதெல்லாம் ஒரு பொறுப்பாக எடுக்கிறதில்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என் பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்குள் இஸ்ரவேலரை, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நடத்திட்டு போனாங்க. அந்த காலத்தில் எப்படிப்பட்ட பாடல வாழ்க்கையை நடத்திட்டு போனாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நடத்திட்டு போனாங்க. நமக்கு இருந்த வசதி அவங்களுக்கு இல்லையே, நமக்கு இருந்த சுகம் அவங்களுக்கு இல்லையே, இன்றைக்கு நமக்கு இருந்த தெரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இல்லையே. இருந்தாலும் கர்த்தர்கள் தெரிந்து கொண்டார், அவர்களுக்கு சமமாய் நம்மை உட்கார வைத்து மற்றவர்களுக்கு நியாயம் தீர்க்கிற அளவுக்கு நம்ம பலப்படுத்துவார் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மரியாதை என்ன, கொடுக்கிற ரெஸ்பெக்ட் பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு நமக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்குறான்னு பாருங்க, நம்மளை எவ்வளவு மேன்மையாக வச்சிருக்கிறான்னு பாருங்க. அந்த அளவுல கர்த்தர் நம்ம வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். என் நாமத்தின் நிமித்தம், கர்த்தருக்காக, பரிசுத்தத்திற்காக, கிறிஸ்தவத்திற்காக, ரட்சிக்கப்பட்டதற்காக வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். அவருடைய பிள்ளைகளே 100 யாரும் கொடுக்க மாட்டாங்க சார், யாரும் கொடுக்க 100 1:100 யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி பர்சன் காட். ஆண்டவர் மட்டுமே அதை செய்ய முடியும். கர்த்தருக்காக குடும்பம் நம்ம சொல்லுகிறபடி ஆண்டவர் எவ்வளவுலாம் தெளிவா சொல்லிட்டு பாருங்க. வீட்டு, சகோதரர், சகோதரி, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், நிலங்கள், இவ்வளவு ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருப்பாரு. இவ்வளவுத்தையும் நீ என்ன பண்ணும், அவைகளை தான் வாழணும், அவைகளை ஒட்டி உறவாடணும், அவைகளோடு ஜீவிக்கணும், அன்பு கூறணும், அவைகள் மேலே ஒரு மரியாதையும் ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அவர்கள் தேவர்கள் அல்ல. கவனம் கர்த்தர் மேல் இருக்கிறேன். இது எல்லாவற்றின் மேலும் ஒரு பொருட்டாக நீ ஒரு இம்பார்ட், அதாவது கர்த்தர் கொடுக்க ஸ்தானம் அந்த இடத்துல இருக்க. எல்லாம் கர்த்தருக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ அனுபவிக்கிறதுக்காகவும் அது ஒரு மீடியாவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்ய போகிற செயல்களுக்கு மீடியாவாக கர்த்தர் ஒரு ஸ்தலமாக கொடுத்திருக்கிறார். பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் நம்ம உயிர் வைக்கக்கூடாது, நம்முடைய கண்டிப்பா அதில் வைக்கக்கூடாது, நம்முடைய முழு கவனம் அதில் வைக்கக்கூடாது. ஆஸ்தியில வைக்கிறது போல இவைகளை வைக்கக்கூடாது. அது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்படி கர்த்தருக்கு கவனம் கொடுத்து வாழ முடியுமானால் 100 புரிஞ்சுக்கிறீங்களா? மீனிங் பார்த்துக்கிறீங்களா? 100 பலனை கொடுக்கிறார். ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்றாங்க, பாதியில விட்டுறாங்க. சில பேர் நல்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க, மற்றவர்களால கெட்டு போறாங்க. சில பேர் நல்ல ஜீவனில் வராங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வராங்க, வர 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 வேற விதமாக போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் கெட்டவங்களாவே இருக்கிறாங்க, ஆனால் மாற்றப்பட்ட பிறகு ஒரு ஆவிக்குரிய வல்லுநர்களாகவே மாறிவிடுறாங்க, நித்திய ஜீவனுக்கு நேராகவே போயிடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, இடத்திலே வாசமா இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், நீ செய்கிற செயல்களிலும் கிறிஸ்துவுக்குள் நீ ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீ வாழ வேண்டும். ஆவிக்குரிய ஒரு தத்துவம் பூர்ணமாக அடக்கிக் கொள்ளுங்கள். இதே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் லூக்கா 7 சொல்லுகிறார்.
இதுல கொஞ்சம் விளக்கு கொஞ்சம் கொடுக்குறார். என்ன படிச்சோமோ மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல படிச்சோமோ அது லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை வச்சு ஒரு ஓமை வச்சு சொல்றார். ஒரு ஓமை வச்சு சொல்றார். நடந்த விஷயம் இல்ல, ஓமை வச்சு சொல்றார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? சேம் வியாக்கியானம் தான் லூக்கா சொல்றார். அதுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதிக்குது? ஏன்னா நீ நியாயப்பிரமாணின்ற, நீ நியாயப்பிரமாணிகன்ற, அப்படியாக நிச்சயமா உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன அது? அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஆளு, உன் தேவனான கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. எப்படி அன்பு கூறணும்? முழு இதயம். உங்களுக்கு இதயம்னு ஒண்ணு இருந்தா, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தா, அதுதான் எல்லாத்தையும் நடத்துது அப்படின்னு இருந்தா, ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா, முழு பலம்னு ஒண்ணு இருந்தா, முழு சிந்தை. சோ ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு மனுஷன் செய்யணும்னா எப்படி செய்யணும்? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு, டோட்டல் ஸ்ட்ரென்த், டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஸ்ட்ரென்த், சிந்தை டோட்டல் யோசனையோடு அந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் தெய்வீக அன்பு அதில் அடையும். ஸோ ஒரு காரியத்தை செய்யணும்னா எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றத இந்த 4 விதமான காரியங்களிலே அடக்கி வைத்தான். ஸோ நம்ம செயல்படும் பொழுது எவ்வளவு ஒரு பொறுமையா, இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் எவ்வளவு அழகா செய்யணும். ஸோ அப்போ நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது, பொறுமையா செய்யப்பட வேண்டியதா இருக்குது. இதை எப்படி செய்யணுமா? இந்த ஒரு காரியத்துக்காக நீ எடுக்கிற பிரயாசம் செய்திய 4 விதமாய், இந்த 4 விதமான காரியத்தை எந்த அளவுக்கு செய்யணும், எப்படி செய்யணும்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதைதான் நியாயப்பிரமாணத்தில் படிக்கிறது. இதுதான் இவர் சொல்றது ரொம்ப நேர்த்தியா இருக்குது. டோட்டல் எக்ஸ்பிளேஷன் கரெக்டா கொடுக்குறாரு. ஒரு காரியத்தை செய்யணும்னாலே முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் செய்யணும். ஆனா அது எப்படி செய்யணும்னா, உன்னை நேசிக்கிறது போல. நீ எப்படி உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பியோ அதே மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாமா. அவர் அவனை நோக்கி நிதானமா உத்தரவு சொன்னான். ரொம்ப கரெக்டா பேசினேன், ரொம்ப கரெக்டா சொன்னேன், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்படியே செய், அதே மாதிரிதான் செய். இதுதான் எல்லாருக்கும் வந்தது. ஒரு காரியத்தை செய்யணும்னா முழு மனசோட, வேண்டாம் இருப்பா, ஏதோ சொன்னாங்களேன்றதுனால, ஏதோ நம்ம செய்யணுமே ஒரு கர்த்தருடைய பிள்ளையாச்சே அப்படின்றதுனால அல்ல. எவ்வளவு உன்னிருப்பா செய்யணும். கவனிச்சு பாத்தீங்களா? அது எந்த கான்செப்ட்ல செய்யணும்? தன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கத்தக்கவர்களாக அந்த செயலை செய்யணும். சோ இப்படி ஒவ்வொரு செயலும் செய்தோமானால் நித்திய ஜீவனுக்கு நேராய் வந்து விட்டோம். இப்போ இவன் சொல்றான், என்ன போல வேற யார், எனக்கு பிறன் யார்? பேச ஆரம்பிச்சிட்டான். வேற யாரும் எனக்கு போல இல்லை பொழுது, நான் தான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிபோ போகையில் ஏதோ போனோம், கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றவாளியாக விட்டு போனார்கள். ஸோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ ஓமையா அருமையா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு புரிதலோடு சொல்றாரு பாருங்க. அப்போ தற்செயலாய் பை ஆக்சிடென்ட் ஒரு ஆசாரியர் நல்ல ஜெபிக்கிறவர், நல்ல பல பேருக்காக வேண்டிக்கிறவர், பலருக்காக உழைக்கிறவர், அந்த வழியை அவனை கண்டு பக்கமாய் வழிக்கு போயிட்டார். ஐயோ நம்ம வேலை முக்கியமானு நினைச்சாரோ இல்லை எது நமக்கு அத்தியாவசியம் நினைச்சாரோ பேசாம போயிட்டாரு. அந்தபடி ஒரு லேவியனை வந்தார், கடவுளுக்காக சேவை செய்யறது, ஆசாரியனுக்கு அன்றல்ல எல்லா வேலையும் செய்யறது, ஒரு மூப்படை போல ஒரு தேவனுடைய ஒழியம் செய்யணுமே, ஐயோ இவருக்காக பணிவிடை செய்யணுமேன்ற அந்த பெரியவங்க அன்றல்ல வேலை செய்யறவங்க எல்லா மிடில் மேனேஜ்மெண்ட் அவங்களும் அதே மாதிரி தான் வராங்க. வந்து பார்த்து பக்கமா விலகி போயிட்டாங்க. ஆனா ஆஃப்டர் ஒரு சமாரியன் அந்த இடத்துல வரா, தற்செயலா வரா. ஆனா அவன் பார்த்த உடனே அவனுக்கு மனசு
என்னை போல இன்னொருத்தரை நேசின்ற கதை வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நானா இருந்தா ஐயோப்பா, உடனே அந்த இறக்கம் வந்து பாவம், ஐயோ மனதுருகி. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மனதுருகி, மனது உருகிறவ கிட்ட வர சரி. அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னை போல இன்னொரு நேசின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் வந்து இதில் தான். ஸோ கிட்ட வந்து அவனுடைய காயங்கள் எண்ணெய் திராட்சரசு வார்த்தை, அவனுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி பலப்பட முடியுமா, அவனை எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம், ஹவ் டு ரெக்கவர் இன்ஜர்டு பர்சன். குற்றவாளியாய் கிடக்கிற உயிர் போகிற ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் உயிர் வர வைக்கிறதுக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியும், மனதுருக்கம். அதான் இன்றைக்கு தேவை உலகத்தில். நம்பர் 2, கிட்ட வந்து உதவி செய்யும். மூணாவதாக அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அதை கொடுக்க ஆரம்பிக்க. ராட்சசம் வார்த்து காயங்களை கட்டி, this what the doctors will do, this what the doctors will do. அவனை தன் சுய வாகனத்தில் அவனால முடியல இல்லையா, அவனால முடியல தானே, அவனை நம்ம கிட்ட இருக்கிற வாகனம் எதுவோ, அது கழுதையா இருந்தாலும் சரி, எதுவா குதிரையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரி, நம்மளுடைய அந்தஸ்து எதுலையோ அதிலே உட்கார வைத்துக் கொண்டு அவங்களை கொண்டு போய் there is some restoration, ஒரு நல்ல பாதுகாப்பும் சுகமும் கொடுக்கக்கூடிய இடம் எது, அவனுக்காக நன்மை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் எது, அவனை ஆசுவத்துக்கு நேராய், சுகத்துக்கு நேராய், நித்திய ஜீவனத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய ஒரு இடம் எது? That is what the சத்திரம், that is what the sanctuary, that is what the heaven. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு வந்து பராமரிப்பு அவசியம். தன்னை போல பிறர் நேசின்னு சொன்ன பொழுது பராமரிப்பு. This is what the list of பராமரிப்பு. என்ன பராமரிப்பு? மனதுருகிறது, கிட்ட வர்றது, காயங்களில் எண்ணெய் போடுறது, திராட்சச குடி கொடுக்கறது, காயங்களை கட்டுறது, அவனை சுய வாகனத்தில் ஏற்றுக்கொள்றது, சத்திரத்தில் ஒரு சபையிலையும் ஒரு தேவ ராஜ்யத்திலையும் ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவங்களை கொண்டு போய் வச்சு பராமரிக்கணும். This is what the restoration that we could able to do for anyone if I love myself and also I love anybody as I love myself. கர்த்தர் எவ்வளவு அருமையான அர்த்தங்களை கர்த்தர் இதில் சொல்லிவிடுகிறார். மறுநாளில் அவன் புறப்படும் பொழுது இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருக்காரு. 2 பணத்தை அவனிடத்தில் கொடுத்து பராமரித்தது மட்டுமல்ல, தன்னுடைய கிட்ட இருக்கிற பணத்தில் 2 பணம் அவ்வளவுதான், 2 பணம் அவ்வளவுதான். அதை கொடுத்து சத்திரத்தன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், யூ டேக் கேர் ஆஃப் ஹிம். அதிகமாக ஏதாவது இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்ப வந்தபோது அதை உனக்கு கொடுப்பேன். தேர் எனிதிங் எக்ஸீடிங் வாட் யூ ஆர் கோயிங் டு டு, ஐ வில் ரீபே யூ அட் மை கமிங். திரும்பி வரும் பொழுது உனக்கு அது செலுத்துவேன். அவனுக்காக நீ செய்த ஒவ்வொரு உபகாரங்களிலும் நான் நீ செய்த ஒவ்வொரு செயல்பாடுக்கு ஈக்குவலாக அந்த ஆசீர்வாதத்தை நான் ஒழுக்கம் என்று சொல்லி அவன் இப்படி இருக்க, கல்லர் கையில் அகப்பட்டவன் இந்த 3 பேரில் எவனுக்கு பிறனாதான், யாருக்கு நன்னா நினைக்கும், யாருக்காக மனசு ஏங்கி நிற்கும், அவனுக்கு உதவி செய்தவன் தானே. அதற்கு சொல்றான், அவனுக்கு இறக்க செய்தவன் தானே, அவனுக்கு இறக்க செஞ்சவன் தான். அவனுக்கு இறக்க யார் செஞ்சானோ அவன் மேல் தான் அவன் மனசு ஏங்கி நிற்கும். நீயும் போய் அந்தபடி செய். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஐஸ்வர்யமா இருக்கிறதும் உன்னுடைய வாழ்க்கையில பணத்தை இருக்கிறதுக்கு ஆண்டு வைத்த இல்லை. உனக்கு நன்மை இருக்கிறது, அது கர்த்தருக்கு வேண்டாம் வெறுப்பு அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார்? பராமரிக்கிறதுக்கு பணம் மட்டும்தான் இல்லை, மனதுருகணும், கெட்டவர் காயங்களை கட்ட, எண்ணெய் வார்த்தை, திராட்சரசம் சுய வாகனத்தில் ஏற்றுக்கணும், ரெஸ்டோர்ட் பிளேஸில் கொண்டு போய் அந்த இடத்துல பாதுகாத்து அவளுக்காக இறக்க செய்யும். எந்த அளவுக்கு பராமரிக்க முடியுமோ, என்னை எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேசித்து தனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு, அதாவது
இது ஒரு அன்பு காட்டுற விவகாரம் தான், எதுவுமே ஒரு பெரிய விஷயம் இல்லை, அன்பு காட்டுற விவகாரம். கடைசியாக அவனுக்காக ஒரு 2 பணம் மாத்திரமே செலவழித்து அவன் மிஞ்சி கொடுக்கவும் பிரயாசப்படுகிறான். நம்ம வாழ்க்கையில மிஞ்சி போன என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவ்வளவுதான் கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற இத்தனை நன்மைகளை சற்று கூட நம்மை ஆண்டவர் நேசித்து இவ்வளவு செய்தது போல அவரை நேசிக்கிற விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய காரணம் இவ்வளவுதானே. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஜீவன், நம்முடைய நித்திய ஜீவன், சம்பூர்ணமான ஜீவன், பூர்ண சர்க்குணன், இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு அழகான ஒரு அர்த்தங்களை தேவன் கொடுத்து நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாக என்று சொல்லுகிற ஒரு அர்த்தங்கள் எவ்வளவு தூரத்துக்கு. அதே நேரத்தில் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படிப்பட்ட தரத்திலே நாம் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் கர்த்தருடைய நித்திய ஜீவனை பெற முடியும் என்பதை ஓரளவுக்கு நாம் படித்து விட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, குணாதிசயம் உள்ள வாழ்க்கை, தரமுள்ள வாழ்க்கை, ஒரு சமாரியனுடைய வாழ்க்கை, ஒரு எளிதான ஒரு வாழ்க்கை, எவ்வளவுதான் நம் ஐஸ்வர்யமும் வசதியும் ஆசீர்வாதம் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இரக்கம் பாராட்ட வேண்டும், மனதுருகுருளாக இருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அவர்களுக்கு காயங்களை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய, அதாவது நம்மளுடைய இருக்கிற ஒரு நல்ல பலனுள்ள ஒரு உணவு திராட்சரசமானதை வார்க்கும்படி அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான சூழ்நிலை வேண்டும். என்னை சுகப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். காயங்களை கட்டுகிற தன்மை இருக்க வேண்டும். சுய வாகனத்தில் நம்முடைய ஆசீர்வாதமான நம்முடைய செயல்பாடுகள் மத்தியிலே நம்முடைய ஒவ்வொரு நன்மைகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு பிரயாணத்தின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஏதோ வெறுமையான ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவமாய் கர்த்தர் மாற்றவில்லையே. நாமும் மற்றவர்களை போல நினைத்து நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அப்படி மற்ற ஒவ்வொருவருக்கும் நாம் அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மை நேசிக்கிறது போல பிறரையும் நேசித்து கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய பராமரிப்பும், அவ்வளவுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பராமரிப்பும் அங்கு ஒரு நம்மளால் முடிந்த ஒரு சிறிய உதவிகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில கண்டு வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையில் நாம் உதவியாக இருந்து பலரை நாம் தேற்றி பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குள்ள கடத்தி செல்ல தேவனும் உதவி செய்வார். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை அன்பு கூறுகிறார். அவர் சகலம் நமக்கு ஏதுவாய் மாற்ற விரும்புகிறார், நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பலப்படுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளம் தேற்றப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். வேத வசனத்தின் மூலமாய் நீ பலப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எவ்வளவு அர்த்தத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தை ஒரு காரியத்தை செய்யணும்னா எவ்வளவு கான்செப்டோடு செய்யணும்னு பாருங்க. அதை செய்யும் பொழுது எப்படி செய்யணும்? தன்னை நேசிக்கிறது போல பிறருக்கு அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டோடு செய்யணும். ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்க போர் அடிக்குது சார், வெரி குட். அதாவது நமக்கு வேலை இல்லைன்னா போர் அடிக்கத்தான். நம்முடைய செயல்பாடுகள் மத்தியிலே ஓய்ந்திருப்போம், இனி எல்லாம் முடிந்தது, எல்லாம் செஞ்சுட்டேன், நம்ம எல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். செய்ய வேண்டிய வேலை ரொம்ப இருக்குது, செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப இருக்குது, பலப்பட வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்குது, ஜெபிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. நம்மளாம் ஆண்டு சமூகத்தில் வேதத்திலிருந்து அறிவுகளை படிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. இன்னும் இவ்வளவு காரியம் பெண்டிங் வச்சுக்கின்னு போர் அடிக்குதுன்னு சொன்னால் அது அர்த்தமே இல்லை. அதனால் பலப்படலாம், உறுதிப்படலாம், யோஜனைப்படுத்துங்க, தைரியப்படுங்க. ஆண்டவர் நிச்சயம் நம் ஒவ்வொரு செயலாலே அவர் ஆசீர்வாதத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கவர்களாய் ஆண்டவர் மாறிவிட வேண்டும். நம்மை நன்மை செய்கிறவரால் நம்மை மாற்றிவிட வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம கொடுப்போம். தேவன் இருக்க செய்வாராக. ஜெபம் செய்யலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, பரலோகத்தின் பிதாவே, நித்திய ஜீவன் என்கிற ஒரு விஷயத்திலே எவ்வளவு அழகான விமர்சனங்களே, நல்ல ஒரு திருஷ்டாந்தங்களே, எவ்வளவு அழகான
ஒரு அர்த்தங்களையும் நீர் சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளையும் எந்த விதத்திலும் சோர்வுபடுத்தாதபடி அவர்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, தேற்றி, ஆறுதல் படுத்தி எவ்வளவு பக்குவமாய் நீ எடுத்து சொல்லுகிறீர் தேவன். உம்முடைய அன்பின் கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உடைய இரக்கத்தை செய்யும், உடைய நன்மையை கட்டளையிடும். தெய்வீக சமாதானம் ஒருவர் இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், இனி எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றங்களில் பலப்பட்டு ஆசீர்வாதமாய் பலருக்கு இருக்க முடியும், தன்னை போல மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி முடியும் என்பதை நீ சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொருமே கற்றோடு தைரியப்பட்டும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், பாதுகாத்தரணும். எந்த விஷயத்திலும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேற்றும், காத்துக்கொள்ள வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் நம்முடைய நிலைத்திருப்பார்கள். ஆமென். ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.